என் பேர் சூரியபிரசாந்த். நான் வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் இங்கே பெருந்தர காலேஜில் நான் ட்ரிபிள் தேர்ட் படிக்கிறேன். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் டைம் ஃபுல்லாகவே இன்டர்ன்ஷிப் விசிட்டில் வந்து இன்டர்ன்ஷிப் போட்டிருக்காங்க. அதை வந்து எந்த கம்பெனியில் போட்டிருக்காங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறை அங்கே லொக்கேட்டாக இருக்கிற சிப்காட்ங்கிற ஒரு இதில் வந்து கோரல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ வந்து அங்கே என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா காயில், அந்த டைமண்ட் காயில், இந்த மாதிரி மோட்டர் சம்மந்தமாக, மோட்டர் ஜென்ரேட்டர் இந்த சம்மந்தமாக தான் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே வெளிநாட்டுக்கு தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா இங்கே நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று டெஸ்டிங்கு, மோல்டிங்கு, டேப்பிங்கு, ஃபார்மிங்கு, இந்த மாதிரி நான் ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது காயில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மெயினான ரா மெட்டீரியலே வந்து காப்பர் வந்து எங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, காப்பர் வந்து ஒரு டேராக வரும். அந்த டேரை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் லூப்பிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த லூப்பிங் டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்போம். அவங்க வந்து இப்போ லூப்பிங்கில் நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டும் ஒரு விதமான காயில் சைஸ் வேணும், ஒரு விதமான டேர் இருக்கும். அந்த டேரில் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ தூரம் தான் எனக்கு வேணும், இவ்வளோ தான் லென்த்து, இந்த காயிலோட சைஸ் இவ்வளோ தான், இந்த காயிலோட வெயிட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லூப்பிங்கில் நம்ம அலாட் பண்ணிட்டோம்னா அந்த மிஷினே ஆட்டோமேட்டிக்காக அதுவே லூப்பிங் தகுந்த மாதிரி வெட்டி அதோட பிரேசிங் பண்ணி இதெல்லாம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து ஷேப்பிங், இது வந்து அதுக்கு பக்கத்துலேயே அந்த டிபார்ட்மெண்ட் பக்கத்துலேயே. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மொத்த வெட்டி கொடுத்த சின்ன சின்ன காப்பர் பிளேட்டை வந்து மொத்தமாக ஷேப்பிங் பண்ணி இந்த காயில் இந்த சைஸில் தான் இருக்கும். இப்போ டைமண்ட் காயில்னால் ஒரு வி ஷேப்பில் இருக்கும், இப்போ ஹாஃப் பார்னால் மொத்தமாக எல் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் சைஸ் வேணும்னு சொல்லி ஷேப்பிங்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அலர்ட் இந்த மாதிரி செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டேப்பிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா ஹெச்வி வோல்டேஜ் தாங்குற மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு தாங்குற மாதிரி டேப் இருக்கும். அந்தந்த டேப் அடிப்பாங்க, கண்டக்டிங் டேப்பு, ரெசின் வச்சிருக்கிற மாதிரி டேப்பு. இதெல்லாம் டேப் அடித்து முடிச்ச பிறகு ரெசின் ஊற்றி அதை வந்து மோல்டிங்கில் கொடுப்பாங்க. மோல்டிங் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி, ஹீட் பண்ணி, மெல்ட் பண்ணி, ப்ரெஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணி கொடுக்குறது வந்து மோல்டிங்கோட செக்ஷன். மோல்டிங்கில் வந்து இப்போ மோல்டிங் முடிஞ்சுன்னா நேரம் வந்து குவாலிட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயில் நம்ம கொடுத்து ஆல்ரெடியே நமக்கு ஒரு இது வரும். இந்த காயில் வந்து இந்த டைமென்ஷனில் தான் இருக்கணும், இந்த இதில் தான் இருக்கணும், இந்த லென்த்தில் தான் இருக்கணும், இந்த டயாவில் தான் இருக்கணும்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் வந்துடும். இவங்க ப்ராஜெக்ட் யார் கொடுக்குறாங்களோ அந்த ப்ராஜெக்ட்காரங்களே நமக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க. அதை வச்சு குவாலிட்டியை வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த டெஸ்டிங். அங்கே டெஸ்டிங் நம்ம போன நாளே எனக்கு வந்து ப்ராப்பராக சேஃப்டி, என்னோட நல்லதை பொறுத்து சேஃப்டி ஷூ, க்ளவுஸு, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி நான் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இந்த இது தான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சேஃப்டி இங்கே வந்து அதிகமாக கோட் பண்ணுவாங்க அதிகமாக. அதாவது இப்போ நான் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 டெஸ்டிங், ஒரு காயிலுக்கும் ஒரு மாதிரி டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஹாஃப் பார், டைமண்ட் காயில், இந்த மாதிரி 2 விதமான காயில் வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதில் வந்து இப்போ ஹாஃப் பார்னு எடுத்துட்டால் அதுக்கு வந்து மெயினாக பார்க்குறது நம்ம ஹை வோல்டேஜ், அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்டிங் பண்ணுவோம். டைமண்ட் காயில்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் டிசி ஹை வோல்டேஜ் இருக்குது, நார்மல் ஏசி ஹை வோல்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி 2 டெஸ்ட்டும் இதில் பண்ணுவோம். அதாவது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயிலை எடுக்கிறோன்னா அவங்க வந்து ஃபுல்லாக மோல்டிங், டேப்பிங் இது எல்லாமே போயிட்டு கடைசியாக பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வர்றது தான் அந்த டெஸ்டிங் இதுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும் காயில் வரும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் எல்லா செக்ஷன்லேயும் போயிட்டு நம்ம எப்படி இருக்குது காயில், என்ன இதில் இருக்குன்னு சொல்லி குவாலிட்டி வந்து அங்கே வந்து இது பண்ணுவாங்க. அதாவது நாங்கள் இப்போ டெஸ்டிங்கில் இருக்கிறங்காட்டி கடைசியாக காயில் மேனுஃபேக்சரிங் பண்ணி வர்றதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டெஸ்டிங் வரும். எங்கள் டெஸ்டிங்கில் ஓகேயான காயில் எல்லாமே நாங்கள் பேக்கிங் அனுப்பிடுவோம். அங்கே பேக்கிங்கில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுக்குற எல்லா காயிலும் நாங்கள் பாஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி, எப்படின்னா இப்போ டெஸ்டிங் இது எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருந்தோம்னா அவங்க வந்து அந்த பேக் பண்ணுறதுக்கு அதை எடுத்துக்கலாம். அந்த காயில் அவங்க எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அதுக்கான பாலித்தீன் கவரு இதெல்லாம் போட்டு அதோட ஸ்டிக்கரு அந்த சேஃப்டியாக அந்த காயில் கொண்டு போய் பாக்ஸ், உட்டன் பாக்ஸ் அதில் வந்து ஃபிட் பண்ணி காயில் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். காயில் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப காயில் டேமேஜ் ஆகும். காயில் டேமேஜ் ஆகும்போது அப்படின்னு பார்த்து காயில் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்ம காயில் பேக்கிங் கொண்டு போகும்போது எங்கேயாவது பட்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த காயில் வந்து மொத்தமாகவே வேஸ்ட்டு. நம்ம எதுக்குமே மேனுஃபேக்சரிங் பண்ணது முழுக்கவே வேஸ்ட்டு. அது வந்து ஹை வோல்டேஜ் எதுக்கு எல்லா டெஸ்ட்டுமே வந்து அதோட ஃபெயில் ஆகிடும். வேறு நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது அந்த காயில் கொடுத்தோம்னா அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த காயில் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். அதனால் நம்ம அதை கொடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணதெல்லாம் என்ன கற்றுக்கிட்டோம்னா, இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம்னா ஒரு சேஃப்டி, அப்புறம் வந்து டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் வந்து அங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலை தான் பண்ணணும். இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு வேலைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் போய் தான் நம்ம இருக்கணும். நம்மளோட சேஃப்டி ஃபஸ்ட்டு சேஃப்டி தான்.
சேஃப்டி கரெக்டாக இந்த கம்பெனியில் மெயின்டைன்